வந்து உதயநிதி வந்து திராவிட மாடல் அரசுடைய லோகோ வந்து பயன்படுத்துறது மகிழ்ச்சி. நாளைக்கு அஜித் வந்து F1 ரேஸ்ல துபாயில டாய்லெட்டை பயன்படுத்த உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னா, திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க. ஏன்னா வேற வழியில நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாம சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகரா வந்திருக்காரு. நோ காட்ஃபாதர். உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா? இல்ல. தனி மனிதனா சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதி படத்தை ஓட்டினார். தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்க. ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றாரு. அதுல 3வது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்காரு. இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா, இங்க மைக் இருக்கு, நான் காரி தூக்க முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி தூக்கிக்கலாம். வேறங்க என்ன, அனைவருக்கும் வெளியே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஈரோடு கிழக்கு தேர்தல்ல அண்ணன் சொல்றாரு, கொலுசு எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் வெள்ளி நிறைய இருக்கிற மாதிரி கொலுசு நல்ல கொலுசை கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் அந்த ஹாட் பாக்ஸ் கொடுக்கும் போது உடையாத தரமான ஹாட் பாக்ஸ் எல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் மக்கள் கியூர் நிக்க வைக்காதீங்க. வேகமா வந்து என்னென்ன பொருள் கொடுக்குறோமோ கொடுத்து தயவு செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டுறாதீங்க. நல்ல படம் நிறைய இருக்கு. பட்டியல் அடைக்கும் போது அந்த படத்தை மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் சரியா கணிச்சு சொல்றாரு. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பணப்பைய குறைச்சிக்கிட்டே வர போறாங்க. ஆனா இதுல ஒரு மாற்றம் வரட்டுங்கண்ணா. நான் காமெடியா பேசாலும் மாற்றம் வரட்டுங்கண்ணா. நன்றிங்கண்ணா. தேர்தல் வந்தா பொங்கலுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, அரசியல்ல சில தலைவர்களுக்கு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் வேண்டும் என்பதற்கு ஒரு கிளாசிக் உதாரணம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். இதை வந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் ஐயா ரஜினி அவர்கள் மேடையில சொன்னாங்க, சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலாம். இன்னைக்கு துரைமுருகன் என்ன பேசும்பொழுது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நெருங்கி விட்டதாக நான் பார்க்கின்றேன்.